இன்றைக்கு நவராத்திரி 4வது நாள். இன்றைக்கு லக்ஷ்மியை நினச்சி வணங்குற 3 நாட்களில் முதலாவது நாள். இன்றைக்கு நான் லக்ஷ்மிக்கு என்ன ஸ்பெஷல் செஞ்சேனான்னு பார்த்தீங்களா, பெருசாக ஒன்றுமே செய்யலை, சிம்பிளாக முடிச்சிட்டேன். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நாங்கள் கடவுளுக்கு படைக்கிறோம்ண்டு நிறைய படைச்சி போட்டு அதை சாப்பிட்றதுக்கு ஆக்கள் தேவை இல்லாட்டிக்கு நிறைய படைச்சி போட்டு அதை நாங்கள் கொட்டக்கூடாது. கொட்டினோம்ண்டா அந்த கடவுளுக்கே பொறுக்காது. அதனால் நீட்டாக வச்ச மோதகம் கிணக்க கிடக்குது. அப்போ அது சாப்பிட்றதுக்கே ஆக்கள் இல்லை. அவளையும் செஞ்சு போட்டு கடவுளுக்கு படைக்கிறேன்ட்டு வேறு சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டு அதை கொட்டக்கூடாது தானே. கடவுளுக்கு கடவுளுக்கு படைச்சிட்டு அதை நாங்கள் தானே சாப்பிட போகிறோம். அப்போ எங்களால் என்ன சாப்பிடலுமோ அதைத்தானே கடவுளுக்கு படைக்கலாம். நாங்கள் படைச்சு போட்டு எறியறையில் தானே. ஸோ நிறைய சாப்பாடு இருக்குது. அப்போ கடவுளண்ட பேரில் அதை படைச்சி போட்டு அதை எறியக்கூடாண்ட காரணத்துக்காண்டித்தான் நான் அளவாக கொஞ்சமாக சிம்பிளாக இன்றைக்கு லக்ஷ்மிக்கு இனிப்பாக அவல் செஞ்சு படைச்சினான். அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழங்கள், என்னோட இருந்த பழங்களில் கொஞ்சம் பழங்கள் வச்சு படைச்சினான். இன்றைக்கு லக்ஷ்மிக்கு கோல்டு தானே, அவள் தங்கம் தானே. அப்போ அவாக்காண்டி நான் கோல்டு கலரில் சாரியும் சிவப்பு ப்ளவுஸும் போட்டேன். நான் ஸ்பெஷலாக தங்கம் மாதிரி வெளிக்கிட்டு லக்ஷ்மியை கும்பிட்டு எல்லா தங்கத்தையும் நான் வேண்டி எடுக்கலாம்ன்ற பிளானில் தான் கும்பிட்டேன். நான் தங்கம் போட்டு அதோட பார்த்திங்கன்னா இந்த அவல் இருக்குத்தானே, அவல் எப்படி குழைக்கணும்னு சொன்னால் ஊற விட தேவையில்லை. அவலை நீங்கள் தண்ணியில் கழுவிட்டு உடனே புளிஞ்செடுத்துட்டு வச்சிங்களா அது ஊறிடும் உடனே. அவ்வளோந்தான். அந்த தேங்காய் பூ சீனியை போட்டு குழைச்சா சரி.